சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை வந்து வேக வச்சு உரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. உரித்து வச்ச பூண்டு போட்டுக்கோங்க. இந்த வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சேப்பங்கிழங்கு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பாயில் பண்ணிவிட்டு எண்ணெய் கடுகு போட்டு மிளகாத்தூள் போட்டு தாளிக்க வேண்டியது தான். இதில் வந்து கொஞ்சம் முறுமுறுன்றதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிட்டோம்னா நல்லா டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப குழன்னு இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. பட் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார், ரசம், மோர் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஒரு கப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உருளைக்கிழங்கு மாதிரியே. கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் வாசனையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரோஸ்டடாக வரும், சூப்பராக. ஆஸ் யூஷுவலாக நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணாமல் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட நம்மளுக்கு பிசு இல்லாமல் இருக்கும். கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம கிறிஸ்பியான மொறுமொறுப்பான சேப்பங்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ ஃபேமிலி, பாய்.